ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஃப்ரீயாக அன்லிமிட்டட் டைமண்ட் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு வார்த்தையில் மட்டும்தான்டா ஃப்ரீ இருக்குது, ஆனால் உள்ளே எதுவுமே ஃப்ரீ இல்லை, எல்லாமே காசு கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது டைமண்ட்ஸை மட்டும் எப்படிடா கரீனாக்காரன் ஃப்ரீயாக தரப்போறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. கரீனாக்காரன் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து டைமண்ட்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ எப்படி ஃப்ரீ டைமண்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லி ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். இத டிப்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இப்படியும் டைமண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் गाइस. ஸோ புதுசா வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஓகே गाइस, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா ஆன்லைன். ஸோ இந்த ஆன்லைன் அப்படின்றது வந்துட்டு ஆன்லைன்ல வந்து நம்ம சின்ன சின்ன ஏர்னிங் எடுத்து அது மூலியமா வந்து டாப் அப் பண்ண முடியும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் गाइस. சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இது மூலமா ஏர்னிங் வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாதாலையும் $100 வரும் வரைக்கும் தானே எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்களை பார்த்துட்டு இது மூலமாக நம்ம இப்போ எடுத்துக்க மாட்டோம், ஸோ இப்போ டப் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றதால வந்து நிறைய பேர் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை. ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்துட்டு நடக்கிற விஷயம். ஆனால் நிறைய வேறு கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப் மூலியமாக லட்ச கணக்கில் வந்து ஃப்ரீ ஃபயர் இப்போ வரைக்கும் டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் गाइस, சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியும் நேரடியாக டைமண்டை வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு அனுப்புகிற மாதிரியும் இன்னும் சில ஆப்ஸ் கூட இருக்குது. ஸோ இதான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபுல் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி வந்து போட்டு வரேன். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே गाइस, இப்போ வந்து செகண்ட் விஷயத்தை வந்து பார்த்துடலாம். இதை வந்து ரெண்டாவது டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் गाइस, டோர்னமெண்ட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம வைக்கிற அந்த குட்டி குட்டி டோர்னமெண்ட் கிவ்அவேஸ் அதை தான் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு எக்கச்சக்கமான வகையில் வந்து டோர்னமெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $1,00,000 ப்ரைஸ் வரைக்கும் வச்சு டோர்னமெண்ட் நம்ம சர்வரில் இப்போ வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்காங்க गाइस. அந்த மாதிரி டோர்னமெண்ட்டும் இருக்குது, குட்டி குட்டி டோர்னமெண்ட்டும் இருக்குது. ஸோ இதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் டயலாக் இந்த மாதிரி நிறுவனத்தில் வந்து ஈஸ்ட் போஸ்ட் அப்படின்ற பேரில் வந்து சில டோர்னமெண்ட்டுகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுகளாம் என்ட்ரி ஃபீஸ் வந்து இருக்காது, சில பேருக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும் गाइस. நீங்கள் ஒரு மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணால் கூட அந்த மாதம் ஃபுல்லாவுக்கு வந்து கேம் விளையாடிட்டே இருக்கலாம் गाइस. அந்த அளவுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு தேவையான விஷயம் வந்து ஸ்கில்லும் அதோட சேர்த்து அந்த டோர்னமெண்ட் வைக்கிற டேட் அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் மட்டும்தான் गाइस. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியாமலே எக்கச்சக்கமான தமிழ் படியினால் அதாவது நம்மளோட பசங்க வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் எல்லாம் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க गाइस. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஸோ என்னென்ன டோர்னமெண்ட் எப்போ நடக்குது, என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து லைக் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஃபன்னாக டைம் பாஸ் பண்ணுற வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ ஆனால் அதால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லை गाइस. ஆனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு வந்துட்டு லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதால் உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, வீடியோ போடுறவங்களும் பிரயோஜனம் இல்லை गाइस. இதனால தான் நிறைய விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இன்னும் தெரியாமலே இருக்கு गाइस. ஸோ இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல கலந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் மேட்சுகள் மூலியமாக தான் இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு சர்வர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஸ்ரீலங்கா சர்வரில் கூட எக்கச்சக்கமான சிங்கிள் பிளேயர்ஸ் இது மூலியமாக இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு தான் गाइस இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் தெரியாதால அந்த பக்கம் போகிறதே கிடையாது. இதுக்கு முதல் நடந்ததெல்லாம் விடுங்க गाइस, இனிதான் நான் வந்துட்டேனே. ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் வந்து நடக்கும். குட்டி டோர்னமெண்ட்லேருந்து லட்சக்கணக்கில் நடக்கிற டோர்னமெண்ட் வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸாக நம்ம சேனலில் வந்து ஷேர் ஆகும். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயத்தையும் பார்த்துட்டேன், டோர்னமெண்ட் அண்ட் கிவ்அவேஸ். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே சின்ன விஷயம் தான் गाइस. ஆனால் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதால வந்து இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸில் இருந்து மணி ஏர்ன் பண்ணுறது. உடனே எல்லாரும் நினைப்பீங்க சோஷியல் மீடியா உடனே யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் அடிச்சு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் தானே ப்ரோ மணி கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் இல்லை गाइस. டிக்டாக் மூலியமாக ஈஸியாகவே வந்து மணியை ஏர்ன் பண்ணிடலும். ஸோ அதை வந்து அப்படியே கேமுக்கு வந்து டாப் அப் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா गाइस, நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் லைவை போட்டுக்கிட்டு அந்த மேட்சுகளை வந்து நடத்தி கொண்டு டிக்டாக்ல வந்துட்டு ஃபன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்டாக்ல வந்து நம்ம ரோஸ் அடுத்தது நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்லவா, இந்த ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிறது மூலியமாக அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல் வந்து ரெவன்யூ கிடைக்கும் गाइस. கிட்டத்தட்ட ரோஸ் அடிக்கிறது மூலியமாக கொஞ்சம் கிடைச்சாலும் அதில் இருக்கிற ஸ்டிக்கர் காயின்ஸை பொறுத்து அவங்களுக்கு போகிற மணி வந்துட்டு
வந்துட்டு எவ்வளவு அப்படின்றது வந்து டிசைட் ஆகுங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் டிக்டாக்ல லைவ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிக்டாக் மூலியமாகவும் ஒரு சின்ன ரெவன்யூ வந்து இருக்குது காய்ஸ். ஸோ அதை கேமுக்கு போட்டாலே எக்கச்சக்கமாக வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிக்க முடியும் காய்ஸ். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 விஷயத்துலையும் வந்து கட்டாயம் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண இயலும். சரி ஓகே, இப்போ வந்து இந்த 3 ட்ரிக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஆப் மூலியமாக வந்து நம்ம டாப் அப் பண்ணி ஏர்னிங்கை வந்து எடுக்க இயலும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டோர்னமெண்ட். ஸோ சின்ன டோர்னமெண்ட்லேருந்து பெரிய டோர்னமெண்ட் வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸை வச்சு மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட சொந்த காசில் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணுறதை விட்டுட்டு ஃப்ரீயாக வர காசையே ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்க முடியும் காய்ஸ். இதை விட்டுட்டு இல்லை நான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைப்பேன் அப்படின்னு நின்னீங்கன்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் அடி வாங்குறதை யாராலையுமே தடுக்க முடியாது காய்ஸ். கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நம்மளை வச்சு எக்கச்சக்கமான மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க காய்ஸ். இதுக்கு மேலே உங்கள் சொந்த காசை போட்டு யாருமே டாப் அப் பண்ணாதீங்க. ஸோ டாப் அப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் அடுத்து ஃப்ரீ இதுகளை வச்சுட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், கேமுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். உங்களோட சொந்த காசுலேருந்து டாப் அப் பண்ணுற பழக்கம் வந்து உங்களை விட்டு போயிடும். ஸோ இதே வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கூட இப்போ வரைக்கும் நிறைய டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு ப்ரைஸை வந்து வின் பண்ண இயலும். ஸோ இப்போ வந்து நம்ம பிசி வேறு எடுத்துட்டோமா, வேறு லெவலில் வந்து லைவ் எல்லாம் நடத்த இயலும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிக்டாக்லையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸுகளையும் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பார்த்து அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டோர்னமெண்ட் உங்களை சேர்த்து விடுறேன் காய்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் வீடியோ, அதாவது வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.